குட் மார்னிங் சார். ம். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் சார்? யாருக்கெல்லாம் வந்து ஒரு மிஷின் அல்லது ஒரு பிசிக்கல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மெக்கானிக்கல் எடுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ஃபீல்டு மட்டும் வேண்டாம், நிறைய ஃபீல்டில் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க மெக்கானிக்கல் எடுக்கலாம். ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸும் மேக்ஸும் சில பேருக்குலாம் நல்லா வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக மெக்கானிக்கல் எடுக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். பேரண்ட்ஸும் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எடுத்து ரொம்ப கடினமான வேலைகளை செய்யணும், ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் போய் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான மனப்போக்கில் இருக்கிறாங்க. பட் அது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே இல்லை. கேர்ள்ஸுக்கு வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து எல்லா கம்பெனிலையுமே நல்லா பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் எடுத்துட்டோம்னா நம்ம நார்மலாக 3 வெர்டிக்கல் பேசுவோம்: மேனுஃபேக்சரிங் அண்ட் தெர்மல் சிஸ்டம்ஸ். இந்த எல்லா வெர்டிக்கல்லையுமே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெண்களுக்கு இருக்குது. கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைவர்சிட்டி, ஈக்விட்டி அண்டு இன்க்ளூசிவிட்டி கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு 30% பெண்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங் சர்வீஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கேடு, சிஏஇ, பிஎல்எம் வேலை வாய்ப்புகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டெஸ்க்டாப் ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து பெண்களுக்கு மெக்கானிக்கல்லையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் தாராளமாக மெக்கானிக்கல் வந்து பெண்கள் வந்து சூஸ் பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பிளேஸ்மெண்ட் ஹெல்ப் பண்ற மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பாக. இப்போ நான் கரிக்குலம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய கம்பெனியோட டைப் போட்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரிவன் கரிக்குலமாக தான் வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன நாலேஜ் வேணும், என்ன ஸ்கில் செட் வேணும் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொண்டு தான் நம்ம கரிக்குலம் வந்து டெவலப் பண்ணுறோம். இப்போ நம்ம காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 30 கம்பெனிஸோட எம்ஓயு போட்டிருக்கிறோம். அவங்க மூலிமா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்கி ட்ரெயின் தி ட்ரெயினர் ப்ரோக்ராம் மூலிமா ஃபேக்கல்ட்டிக்கு ட்ரைனிங் கொடுத்து என்ன ரிக்வயர்டு ஸ்கில்ஸ் கம்பெனி எதிர்பார்க்குறாங்களோ அதையெல்லாம் வந்து நம்ம மாணவர்களுக்கு இங்கே கொடுத்துட்ருக்குறோம். ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் கிரேடட் வேல நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறோம். இது எல்லாமே வந்து கரிக்குலத்திலேயே வந்துடுது. ஸோ எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு ரிக்வயர்டு இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா என்னென்ன இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள்லாம் இருக்குது சார்? நம்ம மோர் தென் 30+ கம்பெனியோட எம்ஓயு போட்டிருக்கிறோம். அதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை வந்து இன்டர்ன்ஷிப் அனுப்ப முடியும். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு கம்பெனி எக்ஸ்போசர் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறோம். இந்த ப்ரோக்ராமில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள ஒரே கம்பெனியில் 2வது செமஸ்டர், 4th செமஸ்டர் அண்டு 6th செமஸ்டர் வெக்கேஷனில் 2 வீக்ஸ், 4 வீக்ஸ் அண்டு 12 வீக்ஸ் வந்து அதே கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் அனுப்புகிறோம். இது இல்லாமல் நம்ம இன்டர்ன்ஷிப் வந்து என்ஐடி, ஐஐடி, அப்புறம் ஆன்லைனில் நிறைய லைக் சீமென்ஸ், ஆல்டைர் இவங்கெல்லாம் வந்து ஆன்லைனில் நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்குலாம் என்னென்ன பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது சார்? ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டொமைன் நார்மலாக கன்சிடர் பண்ணுறோம்: டிசைன், மேனுஃபேக்சரிங் அண்டு தெர்மல் சிஸ்டம்ஸ். இப்போ டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து டிசைன் இன்ஜினியர் ரோல், கேடு டிராஃப்டிங் அண்டு மாடலிங் ரோல், சிஐ அனலிஸ்ட் ரோல், பிஎல்எம் இன்ஜினியர்ஸ் ரோல், இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் சைடு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பர்வைசர் ரோல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ரோல், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ரோல், குவாலிட்டி இன்ஜினியர் ரோல், டெஸ்டிங் இன்ஜினியர் ரோல், இதெல்லாம் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது. தெர்மல் சிஸ்டம் சைடு எடுத்தீங்கன்னா ஹெச்வேக் டிசைன் வந்து எப்படி பண்ணணும், ஒரு பவர் பிளான்ட்ல வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ரோல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிரைவேட் செக்டர்ல நம்ம கிட்ட இருக்கு. இதே வந்து நீங்க பப்ளிக் சர்வீஸ் செக்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா லைக் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், என்டிபிசி, கெயில், ஹெச்ஏஎல், செயில், டிஆர்டிஓ, இதுல பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ எல்லாரும் ஏஐ, பைத்தான் மாதிரியான கோர்ஸ் பத்தி எல்லாம் கேக்குறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல அதை பத்தி எல்லாம் டீச் பண்றீங்களா சார்? டெஃபினட்டா இண்டஸ்ட்ரிக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அது மாதிரி தான் நம்ம கரிக்குலம் வச்சிருக்கிறோம். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் கான்டாக்ட் பண்றப்ப அவங்க வந்து பைத்தான் நாலேஜ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வேணும், ஜாவா வந்து கேட் ஆட்டோமேஷனுக்கு வந்து ஜாவா வந்து நிறைய யூஸ், ஏஎம்எல் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. கரிக்குலத்திலேயே வந்து அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். நம்மளோட அலுமினிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதிர் கேப்ஜெமினியில் ஆகட்டும், ரிதா டெக்ஸரில் ஆகட்டும், இல்லை ராணேவில் ஆகட்டும், ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கேட் ஆட்டோமேஷன், கஸ்டமைசேஷன், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி ஏஐ வந்து உள்ள இன்டகிரேட் பண்ணுறது, எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கெல்லாம் எடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் இன்க்ளூடட் ஆல் தீஸ் ஸ்கில்ஸ் இன் அவர் கரிக்குலம்.